அஸ்ஸலாமு அலைக்கும். என்னவனுக்கு இப்படி ஒரு கடிதம் ஏன் என்று நேற்று முன்தினம் வரை நேரில் பார்த்ததால் நீங்கள் என்று கேள்வி எழுப்பலாம். நேற்று வரை அண்ணா என்று அன்போடு அழைத்த என் குரல் நமக்கிடையே நீங்கள் என்ற தூரத்தின் வார்த்தையாக எப்படி மாறியது என்று நீங்கள் யோசிக்கலாம். இதை முழுவதும் படிக்காமல் நீங்கள் எனக்கு அழைப்பு விடுக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். நேற்று முன்தினம் என் வீட்டிற்கு 2 நாட்கள் தங்கப்போகிறேன் என்று நான் சொன்னபோது எதுவும் மறுத்து பேசாமல், அதற்கென்ன, நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி என்னை என் வீட்டில் விட்டுச் செல்லும்போது உங்கள் கண்களில் ஒரு பிரகாசத்தை என்னால் காண முடிந்தது. அந்த நேரத்தில் என் கண்களில் தேங்கிய நீரை நீங்கள் பார்க்கவில்லை. என் இதயத்தின் பதைப்பை நீங்கள் கேட்க வழியில்லை. என் நெஞ்சில் எரிந்த தீயை எத்தனையோ முறை உங்களால் அணைக்க முடிந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதற்கு முயலவில்லை. உங்கள் முகத்தை பார்த்து இதையெல்லாம் பேச பயம் இருப்பதால் அல்ல இப்படி ஒரு கடிதம். மாறாக, கணவனை உயிருக்கு நிகராக நேசித்த ஒரு மனைவிக்கு இத்தகைய விஷயங்களை முகத்துக்கு நேராக கேட்க மனம் அனுமதிக்காது. அதனால்தான் அதிகம் நீட்டி எழுதவில்லை. அண்ணா, இப்படித்தான் அழைக்கட்டுமா இந்த முட்டாள் பெண்? நீங்கள் என்று எழுதும்போது என் இதயத்தில் ஒரு முள் குத்துவது போல, 4 மாதமாக உங்கள் விதையை என் வயிற்றில் சுமக்கும் வலி போல. அதனால் மட்டுமே நான் இன்னும் அண்ணா என்று அழைக்கிறேன். தற்செயலாகத்தான் உங்கள் தொலைபேசியில் வந்த அந்த செய்தியை நான் படித்தேன். இன்று வரை உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் நான் ஒருபோதும் கண்களையோ பார்வையையோ வைத்ததில்லை. அதற்கு காரணம் உங்கள் மீது எனக்கு இருந்த அளவற்ற நம்பிக்கை. திருமணமாகி 4 ஆண்டுகளுக்குப் பிறகுதான் நான் கர்ப்பமானேன். நாம் எத்தனை கனவுகள் கண்டோம், அண்ணா, நமக்கு ஒரு தேவதை போன்ற பெண் குழந்தை வேண்டும் என்று. 2 முறை கருச்சிதைவாகி நமக்கு கிடைக்காமல் போன 2 உயிர்களுக்கு சொர்க்கத்தில் நடுவில் நிற்க ஒரு மகளை வேண்டும் என்று பிரார்த்தனைகளாலும் காத்திருப்பாலும் நீண்ட 4 ஆண்டுகளுக்குப் பிறகு உங்கள் இரத்தம்தான் என் வயிற்றில் கருவாக உருவாகிறது. இருந்தும் எப்படி உங்களால் முடிகிறது அண்ணா இப்படி ஒரு செயலை என்னிடம் செய்ய? பல முறை அந்த எண்ணிலிருந்து மிஸ்டு கால் வந்த போதும், செய்திகள் வந்த போதும், நண்பர்கள் என்று சொல்லி இந்த முட்டாள் பெண்ணை எத்தனை முறை ஏமாற்றி இருக்கிறீர்கள். இரவில் நீண்ட நேரம் நம் மாடியில் நின்று கம்பெனி வேலைக்காக அழைப்பு என்று சொல்லி நான் அறியாமல் அந்த எண்ணுக்கு எத்தனை முறை பேசியிருக்கிறீர்கள். அன்று அந்த செய்தியை படித்தபோது என் ஆன்மா எவ்வளவு வேதனையில் புரண்டது தெரியுமா? என் இதயத்திலிருந்து உமிழ்நீர் இறங்காமல் எத்தனை நேரம் உணர்ச்சியற்று கண்ணீர் வடித்து நின்றேன் தெரியுமா? நம் குளியலறையில் ஷவரை திறந்து வைத்து எத்தனை முறை வெடித்து அழுதேன் தெரியுமா? இதை படிக்கும்போது உங்கள் முட்டாள் மனைவியின் கண்ணீரை நினைவுக்கு கொண்டு வர முடிகிறதா? எத்தனை அசிங்கமான வார்த்தைகளும் விஷயங்களும் தான். ஆண்டுகளாக நீங்களும் அந்த பெண்ணும் பேசியிருக்கிறீர்கள். அன்று படித்த ஒரு செய்தியிலிருந்துதான் மீதமுள்ள அரட்டை வரலாற்றை என் தோழியின் உதவியோடு எடுத்து முழுவதும் படித்தேன். அவளிடம் எப்படி எடுப்பது என்று கேட்கும்போதும் யாருக்கு என்ற கேள்விக்கு என் குடும்பத்தில் ஒரு பாவப்பட்ட பெண்ணுக்கு என்று மட்டுமே சொன்னேன். என் அண்ணாவை பற்றி எப்படி அவளிடம் தவறாக பேசுவேன்? உங்கள் நற்குணங்களைப் பற்றி எத்தனை முறை அவளிடம் பெருமையாக பேசியிருக்கிறேன். இவ்வளவு அன்பான கணவன் கிடைத்த உன்னை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது என்று அவள் எத்தனை முறை சொல்லியிருக்கிறாள். ஆனால் இப்படி ஒரு தருணத்திற்கு என் பாக்கியம் என்னை அழைத்து வரும் என்று நான் அறிந்திருக்கவில்லை. இப்போது நான் விரும்புகிறேன், அண்ணா, அதிக அன்பு இல்லாவிட்டாலும், கடுமையானவனாக இருந்தாலும் தன் மனைவியை ஏமாற்றாத ஒரு கணவன் மட்டும் போதும் என்று. இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கத் தோன்றுகிறது. நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு முத்தத்திலும் அவளின் நினைவுகள் மேலோங்கி இருந்ததா? என்னுடன் படுக்கையில் இருக்கும்போதும் உங்கள் மனதில் அவள்தானா இருந்தாள்? அந்த பெண்ணிடம் எவ்வளவு மோசமாக என்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். படுக்கை விரித்து உணவு சமைத்து வைக்க வயதான அம்மாவையும் அப்பாவையும் சொந்த பெற்றோரைப் போல பாசமாக பார்த்து கொள்ள 5 பவுன் கொடுத்து வாங்கிய வேலைக்காரி. அதற்கு மேல் எங்களுக்கு இடையே எந்த அன்பும் இல்லை என்று எவ்வளவு இலகுவாக அவளை மகிழ்விக்க என்னை பற்றி எழுதி அனுப்பினீர்கள். அந்த 4 வரிகள்
இப்போதும் என் தொண்டையில் குறுக்காக நிற்கிறது. அண்ணா, நம் மதத்தில் தற்கொலை தடை செய்யப்படவில்லை என்றால் அன்றே நான் என்னை முடித்திருப்பேன். எனக்கு பதிலாக என்னிடத்தில் இந்த நிலையில் உங்களை நினைத்துப் பார்க்க முடியுமா? நானாக இருந்து இப்படி ஒவ்வொரு செய்தியையும் வார்த்தைகளையும் வேறு ஒரு ஆணுக்கு அனுப்பியிருந்தால் நீங்கள் அதை படித்தால், இல்லை அண்ணா, உங்களால் முடியாது, இந்த முட்டாள் பெண்ணால் மட்டுமே இப்படியான வரிகளை படித்த பிறகும் உங்கள் பெண்ணாக தொடர முடிவு செய்ய முடியும். திருமணத்திற்கு பிறகு நண்பர்களையும் நண்பிகளையும் தவிர்க்க வேண்டும் என்ற அற்பமான நீதியை இந்த முட்டாள் பெண் ஒருபோதும் உங்களிடம் சொன்னதில்லை. அவர்களுடன் பழைய நட்பும் அன்பும் இருக்க வேண்டும் என்றே மனைவியாக என் கருத்து இருந்தது. வெறும் +2 மட்டும் படித்த எனக்கு டிகிரி முடித்த உங்களின் சுதந்திரத்தை பறிக்க விரும்பவில்லை. ஆனால் இது நட்பு இல்லையே அண்ணா, வெறும் காமமும் உணர்ச்சி நிறைவேற்றலும் தானே. மனைவி இருக்கும்போதே வேறு ஒரு பெண்ணுடன் இவை அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளும் உங்களை நான் எப்படி அழைப்பேன்? இன்று வரை வேறு ஒரு ஆணிடம் எனக்கு விருப்பமோ அன்போ தோன்றியதில்லை, தோன்றவும் மாட்டேன். ஆனால் உங்கள் இந்த நீதிக்கு நேர்மையின்மை என்று மட்டும் சொன்னால் அது குறைவாகத்தான் இருக்கும், இல்லையா? கல்லூரி காலத்தில் உங்களுக்கு இப்படியான விஷயங்கள் நடந்திருந்தால், திருமணத்திற்கு முன்பு நடந்தவை என்றால் ஒத்துக்கொள்ள முடியும். ஆனால் இது அப்படியா மாந்தி அண்ணா? என்னை வீட்டில் விட்டுவிட்டு திரும்பி போகும்போது அவளுடன் பேசுவதற்கு உங்கள் அவசரம் எனக்கு தெரியும். என்னுடைய உலகம் நீங்களும் உங்கள் வீடும் நம் குழந்தையும் உங்கள் மற்றும் என் வீட்டாரும் மட்டுமே. ஆனால் உங்கள் உலகத்தில் நான் இல்லை என்பதை உணர நான் நிறைய தாமதித்து விட்டேன். என் அம்மாவிடம் இவை அனைத்தையும் சொல்லி கட்டிப்பிடித்து அழ வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் செய்யவில்லை. இது என்னில் முடியட்டும். வேறு ஒரு பெண்ணும் இப்படி இதயம் உடையாமல் இருக்கட்டும். நாளை நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த உயிரை முதலில் தொடுவது நீங்கள் ஆகக்கூடாது என்று இப்போது நான் விரும்புகிறேன். முடிந்தால் இந்த கடிதத்தை படித்து எனக்கு அழைப்பதற்கு முன் உங்கள் காதலிக்கு அழைப்பு விடுங்கள். பிறகு அவளிடம் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. எனக்கு பதிலாக அவளுக்கு இப்படி ஒரு நிலை வந்தால் அவள் என்ன செய்வாள் என்று. அவளுக்கும் இருக்கிறாள் இல்லையா என்னைப் போல ஏமாற்றப்படும் ஒரு கணவன்? இவை எதுவும் அறியாத அவளின் குழந்தைகள். அவர்களிடம் இந்த நிலையில் என்ன சொல்வாள் என்று. அவளின் பதில் எதுவாக இருந்தாலும் அதை கேட்டு என்னிடம் அடுத்த பொய்யைச் சொல்ல உங்களால் முடிந்தால் தயங்காமல் எனக்கு அழையுங்கள். நீங்கள் சொல்லப்போகும் அடுத்த பொய்யையும் நான் நம்பிவிட்டதாக நீங்கள் கருதலாம். அல்லது அவளின் பதிலை கேட்டு உங்கள் மனம் புண்படுகிறது என்றால் எனக்கு அழைக்க வேண்டாம். இனி இந்த தவறை என் அண்ணா மீண்டும் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையில் பழைய உங்கள் முட்டாள் மனைவியாக நான் திரும்பி வருவேன். என்றும் உங்களை மட்டும் நம்பி ஏமாற்றப்பட்ட உங்கள் மட்டும் முட்டாள் மனைவி. இது ஒரு உண்மை சம்பவத்திலிருந்து எடுக்கப்பட்ட கடிதம். எல்லா கணவன்களும் இப்படி இல்லை, எல்லா மனைவிகளும் இப்படி இல்லை. ஆனால் இப்படி உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது அவர்களுக்காக மகர் கொடுத்து வாழ்க்கைக்கு அழைத்து வந்தவளை விட பெரிய நண்பர்கள் யாரும் இல்லை, அம்மாவை தவிர. மகர் பெற்று கணவனை இணையாக்கிய ஒரு மனைவிக்கும் தன் கணவனை விட அன்பான நண்பர்கள் இருக்கக்கூடாது. அப்பாவை தவிர தகாத உறவு இல்லாத எல்லா நட்புகளும் எல்லா காலத்திலும் நிலைத்து நிற்கட்டும். ஒரு மனைவியின் அல்லது கணவனின் கண்களும் வாழ்க்கையும் இப்படி நனையாமல் இருக்கட்டும்.